மாப்பிள்ளைடா தேனில இருந்து. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷேக் ஸ்பேஸ். எஸ், ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கார் வாங்கியிருந்தோம் இல்லையா? அது வாங்குறது கூட பெரிய பஞ்சாயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வாங்கணும். அதாவது மெயின்டெனன்ஸில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து கார் வாஷ், சரியா? அது வந்து நம்ம ஒன் டைம் இங்கே தேனியில் நம்ம பண்ணோம்னா 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 தடவை பண்ணால் என்னாச்சு? 6000 ரூபா ஆச்சு. 2 2 4 4 2 8 ஓகேடா. அதனால் நான் ஒரு R&Dலாம் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இட்ஸ் அ ப்ரெஷர் வாஷர். அது வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன், எப்படா வரும்னு. அதனாலே கழுவாமல் வச்சுருந்தேன். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு அவங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்து சொல்லிங்க தான் நான் ஆர்டர் போட்ட பிராண்ட் வந்து அகேரோவில் மாடல் வந்து சுப்ரீம். இது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி வரை கொடுத்து நான் பார்க்கவே இல்லை. சரி, இது அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? கத்தி ஹித்தி கத்தி ஹித்தி ஹித்தி கத்தி ஹித்தி ஹித்தி. ஓபன் பண்ணியாச்சு போ. வாட் இஸ் திஸ்? பொட்டிக்குள்ள பொட்டி. பயங்கரமான பேக்கிங்காக இருக்கடா. ஆஹா, ஓனர்ஸ் மேனுவல், எலிமெண்ட் சீட்டுகள். திஸ் இஸ் லிமிட்டட் 1 year வாரண்டிக்கான கார்டு. ஆனால் அது பேரும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. திஸ் இஸ் தி ப்ரெஷர் கன். இப்ப நான் அவனை சுட போறேன். இது நாங்கள் சின்ன சின்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இது அந்த ஃபோம், அந்த இது வந்து கழட்டுறது மாட்டுறது எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வார்டு இருக்கும். இது இன்லெட் ஓஸா, இது இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. ஹியர் இஸ் தி ஃபைனல். வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த எலிமெண்ட் ஷீட் போட்டுருக்காங்களே, அது இன்ஸ்டலேஷன் டயக்ராம் இருக்கு. அதாலே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். பட் எதுக்கு ரிஸ்க்கு என்ன போட்டிருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணலாம். அன்ட்ராப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஒன்று 2 3 4 ஃபிஷ் டேங்க்ல வர இது மோட்டர் மாதிரி இருக்குது. ஓ, இதாங்க இந்த பக்கெட் வாஷ் பண்ணுறீங்க. பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சு இதுக்குள்ளே உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே சக் பண்ணி அதை இது பண்ணிக்கணும். நீங்கள் இது டேப்பில் கனெக்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஹோல்டர் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்னது, நல்ல வாடை. எது இன்லெட்டு எது அவுட்லெட்டு சார்? இதில் எது சார் இன்லெட் அவுட்லெட்டு? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இது அவுட்லெட்டு, இதான் இன்லெட். ஸோ மெஷினோட ரைட் ஹேண்ட் சைடில் இன்லெட் எடுக்கிறோம். ஓகே, இதை மாட்டியாச்சு. இது வந்து அதை விட சிம்பிளான ஒரு மெக்கானிசம். இது லாக் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னால் செருப்பு கழட்டி அடிங்க. சத்தியமாக எனக்கு எது எங்கே மாட்டேன்னு தெரியல. எனக்கு ஒரு மயம் தெரியாது. எனக்கு இதை இப்படி இது இன்லெட்டா அவுட்லெட்டா? இதான் இன்லெட்டு. லூஸாக இருக்குது. இங்கடா அந்த எலிமெண்ட் சீட்டு. நீங்கள் பைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பைப்புக்கு இது, பக்கெட் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா பக்கெட்டில் இது எப்படி மாட்டிக்கலாம். போயிடு. ஸோ இந்த பைப்பு மாட்டியாச்சு. ஒரு அப்படியே இந்த சைடு ஆஃப் தி மோட்டார் வி ஹாவ் டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே கன்னில் இப்படி இது உள்ளே இன்சர்ட் பண்ணி, அவ்வளோதாங்க, சிம்பிளாக இப்படி இன்சர்ட் பண்ணி ரப்பர் கேஸை அப்படியே இதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. கண்ணில் மாட்டியாச்சு ஒரு 2. இன்னும் 2 வந்து நம்ம இங்கனக்குள்ளே மாட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். இங்கனக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஒரு இது மாதிரி. இது நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஸ்ப்ரே மாதிரி வருது. கிளாக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்குள்ளே சப்பையாகி ஃபோர்ஸாக வருது. இதை எங்கே கனெக்ட் பண்ணுறது? மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? சாரி, இதை வந்து கழட்டிக்கங்க. இந்த இதை இங்கே மாட்டிக்கங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் ராட. அடுத்தபடியாக இதை இங்கே இது பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லாக் டைப்பில் தான். இது ஃபோம் இப்படி உள்ளக்க ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
அண்ணே வாங்க போவோம். நான் இது கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துடலாம். உள்ள போட்டாச்சு. அப்பா ஒயருமே நல்ல லென்த்தில் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை பார்த்தா அதோன்னு நினச்சேன். ஆரம்பிக்கலாங்களா? டேடாஸுமா இந்த ஒயர் என்ன இந்த சுற்றி இருக்கு? ஆன் ஆஃப். கொஞ்ச நேரம் ஓட விடுங்க. காற்று வருது. ஓ தண்ணி சக் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? ரெடி ஆகிட்டாப்ல. ரெடி ஆகிட்டோன்னே அது ஸ்டாப் ஆயிடுது. இப்போ தான் ரியல் ஃபன்னு. ஆத்தடி எத்த தண்டி. எவ்வளவு தூரம்! வாவ்! ஆயோ இப்போ பாருங்க. சரியா? வாவ் சூப்பரா இருக்கு. இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபோர்ஸ் பத்தல. இங்க பாருங்க அங்க போ. ரெடி? டேய் புஸ்வானமெல்லாம் வராடா. இதுக்காண்டியே வந்து காரை கழுவாம இது எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தேன். இப்போ வந்துருச்சு அட் லாஸ்ட். நான் மழை பெஞ்சாலும் நான் கழுவ தான் போறேன். நல்ல தண்ணியை போச அடிங்கய்யா. அடிங்க. பைப்பில் போட்டு இப்படி அமுக்கி பிடிச்சி ஒரு 10 வருஷமாக நான் அப்படி கழுவிப்பேன். அந்த அல்டோவும் இதையும் இந்த கை இப்படி இந்த நுனி கட்டவரெல்லாம் பழிக்கும். அப்போ யோசிச்சேன் ஒரு ப்ரெஷர் வாஷர் தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நானும் அதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் நார்மலாக கழுவுறதுக்கும் இதுக்கும் எப்படியும் ஒரு 50% சேவ் ஆகும். ஏன்னா அப்படி இல்லை, முக்கால்வாசி ப்ரெஷர் ஒரு கால்வாசி வாட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தண்ணியுமே சேவ் ஆகும். டேப்புக்கு அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இதை கழட்டிட்டு ஐயோ மூடி மட்டும் தனியாக வருது. ரொம்ப டைட்டாக மாட்டி விட்டே இல்லை. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணிட்டு ஐயோ இதை மாட்டேனே. படிக்காத தற்கொலை பேல. அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இது வச்சு டைட் பண்ண ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணணும். இல்லை கையில் வந்து இது மாதிரி இருக்கும். அதை சரி நீங்கள் டைட் பண்ணாலே போகும், நின்றுக்கிறோம். இந்த இதுலேயே ப்ரெஷர்லேயே முக்கால்வாசி மண் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் இன்னும் நல்லா பயங்கரமாக இருக்கும். அதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஷாம்பு கொடுங்க. ரெண்டுமே ஒரு பயங்கரமான ஒரு பிராண்டட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து சைனெக்ஸ் ப்ரோவில் வந்து ஒரு 300 ml. ஆனால் இதோட ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லி. 300 ml 300 rupees. அப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாஸ், அதுவும் அதே பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா இந்த காருக்கு என்னென்னலாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. 100 ml 1 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் 3 தடவை தான் யூஸ் பண்ணுங்க. அதுக்கா 300 ரூபா. என்னடா புத்தலாட்டாது விளங்கும்டா. இப்போ வந்து இந்த ஷாம்பை நம்ம இறக்க போகிறோம், ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சின்ன சின்டெக்ஸ் டேங்கில் இதை 100 ml ஊற்றிட்டு 1 லிட்டரில் டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கான மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ஐட்டம் இந்த பாட்டில். ஏன்னா வேறு பாட்டில் இல்லை, இதில் 100 ml இருக்கா 100 ml இருக்குது. ஸோ நம்ம அதை ஊற்றிக்கலாம். தோராயமாக ஊற்றுவோம். இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தண்ணி வேணும். இது 300 ml. அப்போனா இதுலேயே 3 டப்பா வேணும். 3.5 டப்பா வேணும். எப்படி வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பெறுகிற. நான் பிடிச்சிட்டு வரேன். இப்போ அதை அப்படியே ஊற்றி சிந்தாம ஊத்துமா. பொங்குது. சரி இப்போ நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை லூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி குளுக்க சொன்னாங்க. ஆயுதம் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுங்க. என்னடா வெறும் தண்ணி தான் வருது. இப்பொழுது பார்மையா. புரியல போமுன்னாங்க. அது எப்போ வரும்? அதுதான் போட்டிருக்கு 100 ml 1 லிட்டர் ஊற்ற சொல்லி. வேம்புலி அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. வருது. கரெக்டான நேரத்தில் அங்கே ப்ரெஷர். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற. அதுக்கு நம்ம இதை குளிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லடா அவங்ககிட்ட. Later that same evening. எட்டா
எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்லை அங்கே வரலையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஃபோம் மட்டும் வர மாட்டேங்குது. இப்போ நோரா வருது. அது எப்படி திமிங்கலாம் இப்போ நோரா வருது? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நேரங்கள் கழித்து ஒரு பாடு வட்டு கழுவி கும்பலி முடிச்சாச்சு. என் ஆன்லைனில் பண்ண இங்கே பாருங்க வச்சுட்டேன்னா வச்சுட்டு தொடச்சிருச்சு. நல்லா இருக்கு. பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி அப்படியே பேச நல்ல பழுத்து வச்சிரு பல 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 பலன்னு பல 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 நல்ல பழுத்து வச்சிரு பல 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 அப்பா முடியல. ஸோ இந்த ஃபோம் கேனை நம்ம வந்து இப்படி மாட்டணும். இப்படி ஒன் கிளிக் பண்ணிங்களா மாட்டிடுவது. லாக் ஆகிடுச்சா அவ்வளோதான். ஸோ இதனால என்ன யூஸும் கேட்டிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நம்ம அந்த ஃபோம் கேனன்னு சொல்லி அமேசானில் விற்கும். நான் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன். அதை வாங்கி வச்சா தான் உங்களுக்கு அந்த ஃபோமே வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டட் ஷாம்பு வாங்கினாலும் அதுதான் நான் இந்த ஃபோம் பாஸ் வாங்கி கற்றுக்கிட்டது. ஸோ கைஸ் அட்லாஸ்ட் கழுவி முடிச்சாச்சு. சத்தியம் முடியல. இந்த இக்கட்டான ஒரு இடத்துல இதை கழுவுறதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், குட் ப்ராடக்ட். நீங்கள் ப்ரெஷர்லேயே முக்கால்வாசி டஸ்ட் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறது ரெண்டாவது தான். ரொம்ப அழுக்கு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. போஸில் பண்ணுறதுனால எனக்கு அந்த அதுக்கு அளவு தெரியல. இதில் ஒரு 5-6 பக்கெட் நான் யூஸ் பண்ணிட்டேன். அந்த ஷாம்பு நோர போக மாட்டேட்டுருச்சு. ஷாம்பு வர பெரிய சம்பவம் செஞ்சு விட்டுச்சு. ஓ பிகாஸ் லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு த சேனல்.